ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா P10, P4, P5, P6, P2 ஸோ இந்த மாதிரி எல்இடி மாடியூல் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் எப்படி கேம் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதுவும் நோடெம்சியை யூஸ் பண்ணி எப்படி கேம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா P4 எல்இடி மாடியூல். ஸோ அந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னா அந்த பின் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் காமிச்சிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பின்னோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த R1, P1, R2, P2, G1, G2, இந்த ABCD, கிளாக்கு, லேட்டு, OE, கிரவுண்டு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். இந்த பின் எந்த பக்கம் பார்த்துருக்கு அப்படின்றதும் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பக்கம் பார்த்துருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சின்ன கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும் இந்த பின்னோட டீட்டெயில்ஸை பற்றி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 டைப் இருக்குது. பின் இன்புட், பின் அவுட்புட். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த ஆரோ மார்க்கை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் போகுது, அப்போது இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு பின் அதிலே போட்டிருப்பாங்க பின் இன்புட், பின் அவுட்புட்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்சிக்கிறது பார்த்தீங்கன்னா அதான். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை விசிசி கிரவுண்டு. நீங்கள் 5 வோல்ட் 2 ஆம்ப் அடாப்டர் வச்சு இந்த விசிசி கிரவுண்டு கொடுத்தா போதும். ஒரு பேனல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பேனல் இங்கிரீஸ் ஆகும், ஆம்பும் இங்கிரீஸ் ஆகும். இதை ஒன்று நான் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ தான். அந்த ஹப் டீட்டெயில்ஸ், அதாவது ஹப் 75 வாங்க அந்த பின்ஸு. ஸோ ஹப் 75ஓட டீட்டெயில்ஸ் இந்த விசிசி கிரவுண்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஐன்றது பின் இன்புட், பிஓன்றது பின் அவுட்புட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிஐயிலேருந்து பிஓக்கு ஒரு சில கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த பின்னுனா நான் அதை உங்களுக்கு இருங்க எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஹப்பில். ஸோ அந்த ஹப்பில் பார்த்தீங்கன்னா இருங்க நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இங்கே இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிஐபிஓ. அந்த பிஐபிஓன்றது இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிஐபிஓ. அது பார்த்தீங்கன்னா R2லேருந்து R1ம், G1லேருந்து R2வும், G2லேருந்து G1ம், P1லேருந்து G2வும், P2லேருந்து P1ம் கனெக்ஷன் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஹப் டீட்டெயில்ஸ். இந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். பிஐயிலேருந்து பிஓக்கு போகணும். ஸோ பிஐயிலேருந்து பிஓக்கு கனெக்ஷன் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ இங்கேருந்து இங்கே இந்த கனெக்ஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்து முடிச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இங்கே இந்த நோடெம்சியில் கனெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த நோடெம்சிக்கான கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த நோடெம்சியிலேருந்து நம்ம ஹப் 75க்கான கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து நான் A0வில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 5 வோல்ட் இன்புட் கொடுத்து A0வில் வந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். க்ரௌண்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோடெம்சியிலேருந்து இங்கே போகிற பின் கனெக்ஷன்ஸ். ஸோ நோடெம்சியிலேருந்து இந்த ஹப்பு 75க்கு போகிற பின் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ABCD, கிளாக்கு, லேக்டு, OE, கிரவுண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பின் கனெக்ஷன்ஸில் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே R1ம் சேர்ந்து வரும். இந்த R1ம் பார்த்தீங்கன்னா வரும் அங்கே சேர்ந்து. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 7 பின்னும் பார்த்தீங்கன்னா இதான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 7வது பின் வந்து டிஃபால்ட்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாலும் எடுக்காது. ஸோ இந்த லேக்டு பார்த்தீங்கன்னா D0லையும், அடுத்து பார்த்தீங்கன்னா ABC இந்த D அதெல்லாம் பார்த்தீங்கன்னா D1, D2, D8, D6ல் வந்து வர மாதிரியும், OE பார்த்தீங்கன்னா T4ல் வந்து கொடுக்குற மாதிரியும், OE பார்த்தீங்கன்னா T4ல் வந்து கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த இது ABCD, OE, லேட். ஸோ இந்த ஆரும் அந்த R1 இந்த R1 பார்த்தீங்கன்னா எங்கே கொடுக்கணும்னா இது இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த நோடெம்சி பின் T7ல் பார்த்தீங்கன்னா R1 வந்து கொடுக்கணும். இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். பட் நீங்கள் இந்த R1 கொடுக்கலாட்டி எடுக்காது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த BE0 அப்படின்றத வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது வந்து நோ கனெக்ஷன்ஸ். ஸோ இதில் எந்த ஒரு கனெக்ஷன்ஸுமே கிடையாது. நீங்கள் இதை கொடுக்கவே தேவையில்லை. ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த இதெல்லாம் கொடுத்து முடித்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஓரளவு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு 6 பின்னும் இந்த R1 வந்து பார்த்தீங்கன்னா T7லையும் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து கோடிங். ஸோ இப்போ வந்து மெயினாக கோடிங் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், டவுன்லோட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் டவுன்லோட் போட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் கனெக்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு பவர் சப்ளை கரெக்டாக கொடுத்துட்டு இந்த கோடை யூஸ் பண்ணால் போதும். இந்த லைப்ரரி ஃபைலும் கீழே தரேன், டவுன்லோட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த லைப்ரரி ஃபைல் பின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாடியூல். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது P10 இருக்கலாம், P4 இருக்கலாம், P2 இருக்கலாம். ஸோ எதாக வேணா இருக்கலாம். ஸோ அதோட பின் 32க்கு 16, 64க்கு 32, 64க்கு 64.
ஸோ அந்த மாதிரி ஸோ எந்த மாதிரி யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு மற்றதை டிசேபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது 6432. ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டு மற்றதை டிசேபிள் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த லோகோன்றுவோம் இல்லையா. ஸோ நம்ம பின்னாடி வந்து இந்த ரோடு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, பின்னாடி வந்து நம்ம ரோடு ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ரோடுக்கான ஒரு இமேஜஸ், அந்த இமேஜஸ் எல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இமேஜஸ் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 64x34 பிக்சலில் தான் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 34 பாருங்கள், 64x32 பிக்சலில் தான் இருக்கணும். அதாவது 64:32 பிக்சலில் தான் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த பிக்சலில் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே சப்போர்ட் ஆகும். நீங்கள் அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா இமேஜஸ் வந்து கரெக்டாக உட்காராது. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இமேஜஸ் வந்து கரெக்டாக உட்காரணும்னா 64:32 பிக்சலாக வந்து இருக்கணும். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் இந்த லோகோ வந்து நான் உட்கார வைக்கிறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் போய் நான் டீட்டெயிலில் பார்த்தா அது எவ்வளோ பிக்சலில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வித்து பார்த்தீங்கன்னா 64லையும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 32லையும் தான் இருக்கணும். ஸோ 64:32 பிக்சலில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து உட்கார வைக்கிறப்ப கரெக்டாக உட்காரும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேனல் வந்து 64:32. நீங்கள் 64 யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பிக்சலும் 64 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த ஃபைலில் சூஸ் பண்ணிவிட்டு சி ஃபைலில் வச்சுட்டு மேக் பண்ணுங்கள். மேக் ஃபைல்னு சொல்லிட்டு மேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த பார்த்தீங்கன்னா இவ்வளோ சி ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கார் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா காருக்கான பிக்சல் மட்டும் ஒரு 60 பிக்சலை வச்சு இந்த கார் ரெடி பண்ணியிருப்போம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா 12:6 சைஸில் வந்து இந்த காரை வந்து ரெடி பண்ணியிருப்போம். 12 காராக என்னன்னு தெரில. ஸோ இருங்க நான் உங்களுக்கு லோகோவை எடுத்து காமிக்கிறேன். லோகோ இந்த பார்த்தீங்களா. ஸோ இந்த லோகோ பார்த்தீங்கன்னா 248 பிக்சல்ஸ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த டாட்ஸ் வந்து இருக்கும். அந்த 248 டாட்ஸும் இங்கே இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகிக்கும். உங்களுக்கு தேவைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டை, தேவையில்லை அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சு நீங்கள் அப்லோட் மட்டும் பண்ணிவிட்டால் போதும். வேறு எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ப்ரோக்ராமை அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டால் மட்டும் நீங்கள் போதும். ப்ரோக்ராம் கீழே இருக்கும் நோ சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கு எனி சேஞ்சஸ் தேவைப்படுது, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து தேவை, எனக்கு பேக்ரவுண்டு மாற்ற போகிறேன், எனக்கு வந்து இதெல்லாம் மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன இமேஜ் கன்வெர்ட்டரில் போய் கன்வெர்ட் பண்ணி அந்த சி கோடை கொண்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதை அப்லோட் பண்ணிவிட்டால் போதும். இதில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக நான் கனெக்ஷன் டயக்ராமாக ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணிட்டேன், அப்லோடும் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பொட்டன்ஷியல் மீட்டரை. ஸோ இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மூவிங் ஆகும். கார் பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து மூவிங் ஆகும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே போச்சுன்னா ஒரு ஸ்பீடு. இப்போ பார்த்தீங்கன்னா 100ன்னு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 100ன்றது டிலே, 100 டிலே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கோர் ஏற பார்த்தீங்கன்னா டிலேயும் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ 80 டிகிரிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் டிலே. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200க்கு மேலே போகுது அப்படின்னா எனக்கு வந்து 60 வந்து வரும். ஸோ இருங்க, அவுட் ஆகிட்டேன். உங்களுக்கு கேம் ஓவர் ஸ்கோர்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கோரையும் வந்து காமிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே விளாண்டு காமிக்கிறேன். இப்போ 100க்கு மேலே போகுதுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து 80 வந்து வந்துடும். ஸோ 100க்கு மேலே போயிடுச்சு. இப்போ 200க்கு மேலே போகுது அப்படின்னா 60 ஆகும். 300க்கு மேலே போகுது அப்படின்னா 40 ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு 60 ஓடிக்கிட்டு இருக்கு. 300க்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது 40 ஆகும். ஸோ இப்போ 40ல் ஓடிக்கிட்டு இருக்கும். பாருங்கள், 40ல் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், 400க்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து 20 ஆகும். 500க்கு மேலே போச்சுன்னா அது 10 ஆயிரும். இப்போ பாருங்கள் 10 டிலே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 10 போய்கிட்டு இருக்கும். ஸோ 10 டிலே தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ போக பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஏறிக்கிட்டே இருக்கும். இதுக்கும் கீழே ஸ்பீடு ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் ஏற்றிக்கலாம், அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கனெக்ஷன் டயக்ராம் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஸோ கனெக்ஷன்ஸ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கனெக்ஷன்ஸ் கரெக்டாக கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடே ரன் ஆனாலுமே உங்களுக்கு வந்துக்கிட்டு எல்இடி டிஸ்பிளேயில் வந்துட்டு அவுட்புட்டே வராது. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.